தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு ஹிட்லரின் போக்கை ஒத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க கடுமையாக சாடியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பிற கட்சி பிரதிநிதிகளுடன் நடந்த கலந்துரையாடலின் போது ரணில் விக்ரமசிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுர அரசின் நடவடிக்கைகளை 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் அதிகாரத்தை கைப்பற்றிய பாணியுடன் ஒப்பிட்டார். ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபோது அவருக்கு 50% ஆதரவு இருக்கவில்லை. அவரது கட்சிக்கு 44% வாக்குகளே கிடைத்தன. அதிகாரத்தை தக்கவைக்கவே அவர் எதிர்க்கட்சிகளை அழித்தார். அவர்களின் அலுவலகங்களையும் இல்லாதொழித்தார். இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் 44% வாக்குகளே உள்ளன. மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகளின் செல்வாக்கு அதிகரிப்பதை தடுக்கவே அனுர அரசு கைது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்கவைப்ப எதிர்க்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரவின் மற்றுமொரு முயற்சி நீதித்துறையை அடிபணியச் செய்வதாகும். இந்த அரசு நீதித்துறையை கட்டுப்படுத்த முயல்கிறது என்றும் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளுக்குச் சென்று இலங்கை மற்றும் இங்குள்ள அரசியல் நிலைமைகள் குறித்து விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்ற செயல் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.